இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி மாவு, வறுத்தது வறுக்காது எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். அதே 1/4 கப்பு கடல மாவு, ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா அப்படியே கலந்து வச்சுக்கலாம். மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு வானலில் அதே மாவு அளந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ். இது கொஞ்சம் மிளகாயை மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் இப்படி கிடைக்கும். அது போட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி, கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி. எள்ளு 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. தேவையான அளவு உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் மாவை போட்டு நம்ம கிண்டணும். தண்ணி கொதிச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு அப்படியே கிளறணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். மாவு நல்லா வெந்துட்டு இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஆறட்டும். மூடி வச்சிடணும். மாவு நல்லா ரெடி ஆகிட்டு கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு முறுக்கச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி உள்ள டிசைன் பட்டச்சு முறுக்கச்சு உள்ள எண்ணெய் தடவிடுங்க. அது உள்ள மாவு போட்டு ஒரு தட்டில் அப்படியே பட்டையாக பொழியும். பட்டையாக பொழிஞ்சு இதை சின்ன சின்ன பீஸாக போடணும். இதுமாரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டு நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இப்படியே கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். தனி பீஸா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் இப்போ ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி விடாமல் விட்டுருங்க. நல்லா செவந்த பிறகு அப்புறமா பரட்டி விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவந்த பிறகு எடுத்துட வேண்டியது தான். நல்லா
மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லா மாவும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தது. அந்த கலகலன்னு ஒரு சவுண்டு பாருங்கள். நல்லா பொற பொறன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.